வணக்கம். மே 11ஆம் தேதி குரு பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழ இருக்கிறது. ஏற்கனவே மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் மீனத்திற்கு பெயர்ந்து விட்டார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கு வந்து விட்டார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு வந்து விட்டார். தற்பொழுது குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு செல்ல போகிறார். அப்ப இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்? இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதே இந்த சனி இருக்கக்கூடிய ஸ்தான பலன், பார்வை பலன், ராகு இருக்கக்கூடிய ஸ்தான பலன், குருவினுடைய பார்வை பலன்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து வைத்து பார்த்தால்தான் முழுமையான ஒரு பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க முடியும். இதற்கு இடையில செவ்வாய் கேது இணைந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில இருக்க போறாங்க. அதனுடைய இம்பாக்ட் என்னவாக இருக்கும்? அதே மாதிரி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாதம் குரு பகவான் கடகராசிக்கு வந்துட்டு போக போறாரு. இந்த 3 மாசம் கடகராசியில் இருப்பாரு. இந்த மாதிரி முக்கியமான குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை எல்லாம் கவனத்தில் வைத்து கொஞ்சம் கவனமாக இந்த குரு பயிற்சி பலன்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அன்பர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டுதல் செய்ய முடியும். சரியான முறையில் வழிகாட்டுதல் செய்யணும்ல, அதுக்கு தான் இந்த ராசி பலன்கள். யாரையுமே குழப்புறதுக்கோ பயங்காட்டுவதற்கோ கிடையாது. தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் நம்ம இந்த பலன்களையே சொல்ல போறோம். இப்ப முதலாவதாக மேச ராசியை எடுத்துக்கொள்வோம். மேச ராசியை எடுத்துக்கொண்டால் குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறார். ஸ்தான பலன்களை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுதுதான் துரியோதனன் படை மாண்டது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் இளைய சகோதரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். அவ்வளவுதான், அக்கறை கொண்டு இருக்கணும். அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுடைய உடல்நலத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருந்து கொள்ள வேண்டும். பார்வை பலன்களை பொறுத்தவரையில் குரு பகவான் மேசராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண நிகழ்வுகள் கைகூடும். பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இந்த நிகழ்வுகளை சிறப்புகளாக செய்து திருமண ஏற்பாடுகளை செய்யலாம். அதன் பின்னர் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும், ஈடேறும். அதே 9ஆம் இடத்தை சனி பகவானும் பார்த்து கொண்டு இருப்பதால் ஆரம்பகால தடைகளுக்கு பிறகு அந்த எண்ணங்கள் ஈடேறும். ஏற்கனவே லாபத்தை தந்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார் 11ஆம் இடத்திலிருந்து. அதையும் இந்த வியாழன் பகவான் பார்ப்பதால் லாபம் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து நன்றாக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். இதற்கிடையில் சனி பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், செல்வம் ஸ்தானத்தை பார்ப்பதால், தனஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பேசும் பொழுது பிறர் மனம் புண்படும்படியாக பேசக்கூடாது. தனஸ்தானத்தை பார்ப்பதால் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையான இனங்களில் முதலீடு செய்யக்கூடாது. சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உடனே மருத்துவரிடம் சென்று அணுக வேண்டும். 5ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறிது தொந்தரவுகள் ஏற்படலாம், அல்லது பிள்ளைகளால் சிறிது தொந்தரவுகள் ஏற்படலாம். அதில் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் அந்த கேதுடன் இணைந்து கொள்கிறார். செவ்வாய் கேது ஜூன் 8லிருந்து ஜூலை 29 வரைக்கும் இந்த 5ஆம் இடத்தில் இருப்பதால் தங்களுக்கு உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளினுடைய உடல் நலனில் கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு சிறு கட்டிகளோ சிறு ஆபரேஷன்களோ செய்ய வேண்டிய, அறுவை சிகிச்சையோ செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். ஆதலால் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செவ்வாய் கேது நிகழ்வுகளை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அதன் பின்னர்
அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாதம் 4ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு, வீடுகள் மாறக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த 3 மாதத்திற்கு வரும். நீங்கள் ஏதேனும் புதிதாக செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் இந்த அக்டோபர் 8லிருந்து டிசம்பர் 21 வரைக்கும் செய்து கொள்ளலாம். ஆக சுருக்கமாக நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய உடல் நலனை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமண நிகழ்வுகள் அனைத்துமே கைகூடும், எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும், லாபங்கள் நன்றாக வரும். இது மேசராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். அடுத்து ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். ரிஷபராசிக்கு இப்பொழுது ஜென்ம குருவாக இருந்து கொண்டு அதிகமான அலைச்சலையும் திருச்சலையும் செய்து கொண்டிருந்தவர் 2ஆம் இடத்திற்கு குருவாக போகிறார். 2ஆம் இடத்து குருவாக போகிறார். 2ஆம் இடம் குருவினுடைய ஸ்தான பலனை பொறுத்த அளவில் மிக நல்ல இடம். செல்வம், செல்வாக்கு அனைத்துமே உயரும். செல்வ வளம் கூட வாய்ப்பு இருக்கிறது, சொல் வளம் கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய நோய் நொடிகள் தீரும், கடன் சுமைகள் குறையும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனசஞ்சலங்கள், சனி பகவானும் 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனசஞ்சலங்கள் வந்தாலும் தீர்ந்துவிடும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். ஏற்கனவே ராகு பகவானால் ஒரு மாற்றங்களை சந்தித்து இருப்பீர்கள். ஆனாலும் வியாழன் பார்ப்பதால் இப்பொழுது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக மாறிவிடும். 4ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவானால் உங்களுக்கு வீடு வாகன மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், இனிமேலும் அல்லது ஏற்படலாம். அந்த 4ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து கொள்வதால் 4ஆம் இடம் என்பது இந்த மார்பு பகுதியில் ஏதேனும் சிறிது பிரச்சனைகள் வந்தால் உடனே மருத்துவரிடம் காண்பித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தாயாரின் உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் தாயாரினுடைய உடல்நிலையை நன்றாக கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். தங்களுடைய உடல்நிலையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். வீடு பழுது பார்த்தல், வாகன பழுது பார்த்தல் போன்றவைகள் எல்லாம் ஏற்படலாம். உங்களுடைய 11ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் உங்களுக்கு லாபங்கள் நன்றாக வந்து கொண்டிருக்கும். அதே சனி பகவான் உங்களுடைய ராசியையும் பார்ப்பதால் உங்களுக்கு செயல்பாடுகளில் மந்தமான சூழ்நிலைகள் நிலவும். எதையும் மெதுவாக செய்யக்கூடிய சுபாவம் வந்துவிடும். சிறிது சோம்பேறித்தனமாகத்தான் இருப்பீர்கள். அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தையும் பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறிது தொந்தரவுகள் வரலாம், அல்லது பிள்ளைகளால் சிறிது தொந்தரவுகள் வரலாம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் என்றாலும் குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் மனச்சஞ்சலங்கள் வந்தாலும் உடனே நீங்கிவிடும். ஆக நீங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் என்றால், அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நன்றாக செல்வத்தை வாரி வழங்கி கொண்டிருந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் சென்று ஒரு 3 மாதங்கள் இருப்பார். அந்த சமயங்களில் புது முயற்சிகள் எதையும் செய்யக்கூடாது. அக்டோபர் 28லிருந்து டிசம்பர் 21 வரைக்கும். மற்றபடி மொத்தமுள்ள 9 மாத காலங்கள் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளாக இருக்கின்றன. சுருக்கமாக சொல்வது என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வ வளம், சொல் வளம் கூடுகிறது. நோய் நொடிகள், கடன் சுமைகள், வழக்குகள் எல்லாம் நீங்குகிறது. மனச்சஞ்சலங்கள் எல்லாம் நீங்குகிறது. தொழில் மாற்றம் நல்ல விதமாக நடக்கிறது. வீடு வாகன மாற்றங்கள் ஏற்படுகிறது. தாயாருடைய உடல்நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய ராசி மேலேயே வரப்போகிறார். ராசி மேலேயே குரு பகவான் வந்துவார்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நிறைய இதுகள் ஜோதிட நூல்கள் எல்லாம் ஜென்மராமர் வனத்திலே சீதையை தொலைத்தது அப்படின்னு சொல்லி பாடல்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் வனவாசம் போனது ஜென்ம குரு இருக்கும்போது தான் சொல்லி பயந்துருப்பீங்க. நீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தற்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வீட்டை விட்டு வெகு தூரம் சென்று தொழில் செய்ய போவீர்கள், அவ்வளவுதான். இந்த காலத்துக்கு செய்யணும்னா உங்களுடைய அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். பொருளீட்டுவதற்கு அதிகமாக அலைச்சல் திருச்சலை மேற்கொள்வீர்கள். அதுதான் இந்த ஜென்ம குருவினுடைய பலாபலன். ஜென்ம குருவாய் இருந்தாலும் அவர் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பெருமையும் புகழும் கூடும். பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமண நிகழ்வுகள் கைகூடும். பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல், திருமண நிகழ்வு அனைத்தையுமே செய்யலாம். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வம்,
செல்வாக்கு எல்லாமே உயரும். மனைவி கணவனுடைய செல்வாக்கு உயரும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் எண்ணங்கள் எல்லாம் இனிது ஈடேறும். ராகு பகவானால் புதிய புதிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றி புதிய புதிய எண்ணங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வல்லமை பெறுவீர்கள். 3ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் இளைய சகோதரருக்கு சிறிது பாதிப்புகள் ஏற்படலாம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு. அதனுடன் செவ்வாயும் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கேது இணையக்கூடிய காலம். உங்களுடைய 3ஆம் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதால் நீங்கள் உங்களுடைய கழுத்து பகுதியில் சிறிது நோய்வாய்ப்பட்டு வந்தாலும் உடனடியாக டாக்டரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். கழுத்து மார்பு பகுதிகளில் சிறு சிறு கட்டிகள் உபத்திரங்கள் ஏற்படலாம். 10ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் ஏற்கனவே உங்களுக்கு தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தொழில் மாற்றம் ஏற்படாமல் இருந்தால் இனி ஏற்படும். அதே சனி பகவான் 12ஆம் இடத்தையும் பார்வையிடுவதால் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாரனுடைய உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவர் உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால், குரு பகவானும் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சுற்று வட்டாரத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்ந்துவிடும். சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய புகழ் மேன்மையடையும். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு திடீர் தனவரவு வர காத்திருக்கிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை உள்ள திடீர் தனவரவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதான் மிதுன ராசிக்காரர்கள் கூடிய பலன். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு பெருமை அல்லது பிள்ளைகளால் பெருமை. நீங்கள் வெளிவட்டாரத்தில் புகழ் அடைவீர்கள். கணவன் அல்லது மனைவி சிறப்படைவீர்கள். திருமண நிகழ்வுகள் கைகூடும். புதிய எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனதில் தோன்றி சிறப்பாக இருக்கும். கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், செலவு அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் திடீர் தனவரவு உண்டு. அடுத்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு வருகிறது குரு பகவான். 12ஆம் இடத்திற்கு வந்தால் நல்லது தானே. சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். தாயாரினுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும். 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் தொல்லைகள், நோய் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனச்சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கிவிடும். இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த குரு பகவான் இவ்வளவு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் 2ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்க போகிறார்கள். 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் நல்ல வேலையாக குரு பகவானுடைய பார்வை பெறுகிறார். அதனால் திடீர் மனச்சஞ்சலங்கள், விபத்துக்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படுவது என்றாலும் 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் அவனுடன் செவ்வாயும் சில காலம் இணைகிறார். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் இணைவதால் இந்த 45 நாட்கள், கிட்டத்தட்ட 51 நாட்களுக்கு 2ஆம் இடத்தில் கேதுவும் செவ்வாயும் இருப்பதால் உங்களுடைய கண்ணில் நீங்கள் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் கட்டாயம் ஏற்படும். குறிப்பாக வலது கண்ணில் ஏற்படலாம். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே 9ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இளைய சகோதரர்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர் 6ஆம் இடத்தையும் பார்ப்பதால், அந்த 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்ப்பதால் நீங்கள் நோய் நொடி பிரச்சனைகள் இல்லை, கடன் தொல்லை பிரச்சனைகள் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. திருப்பி அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள 3 மாத காலம் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து விட்டு போக போகிறார். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு 5, 7, 9 குரு பகவான் பார்வையிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுடைய பெருமை புகழ் மேம்பாடு அடையும். உங்களுக்கு அந்த சமயத்தில் ஏதேனும் பதவி உயர்வு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் திருமண நிகழ்வுகள் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுதுமே சுபஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் திருமண நிகழ்வுகளை கட்டாயம் செய்யலாம். கடகராசிக்காரர்கள் தாங்கள் மாப்பிள்ளை பார்ப்பதோ பெண் பார்ப்பதோ போன்ற நிகழ்வுகளை எல்லாம் செய்து திருமண முயற்சிகளுக்கு
ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம். சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் திருமண நிகழ்வுகள் எல்லாம் கைகூடும். சமுதாயத்தில் உங்களுடைய பேரும் புகழும் நிலவும் கூடும். உங்களுடைய 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை, 8ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு புதிய வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. வீடு மாறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. தாயாரினுடைய உடல்நலம் மேம்பாடு செய்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரே விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் இருப்பதால் செவ்வாயின் சில காலம் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்திற்கு வருவதால் மருத்துவ சிகிச்சைகள், கண் சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் வரலாம். 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதால் திடீர் விபத்துக்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் நீங்கள் உடல்நலத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும். நன்றாக சுப செலவுகளை செய்து மகிழ்ந்திருங்கள். திருமண ஏற்பாடுகளை செய்து மகிழ்ந்திருங்கள். சந்தோஷமாக இருங்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி என்ன பலன்களை எல்லாம் செய்ய போகிறது? சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் லாபத்தை கொடுக்கும். அதனால குரு பகவான் லாபத்தை கொடுக்க மாட்டாரா? நன்றாக லாபத்தை கொடுப்பார், சந்தேகமே இல்லை. லாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். சந்தோஷம் தானே? 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் கணவன் அல்லது மனைவி வழியில் நன்மை கிடைக்கும். திருமண நிகழ்வுகள் கைகூடும். பெண் பார்த்தல், மாப்பிள்ளை பார்த்தல் போன்ற அனைத்து நிகழ்வுகளையும் செய்து கொள்ளலாம். அதே சமயத்தில் அந்த தலையிலேயே உட்கார்ந்து கொண்டிருக்க கேது பகவானால் படபடப்புகளும், எண்ணெய் சிதறல்களும், வீண் மனக்கலக்கங்களும் ஏற்படும். அதனுடன் சேர்ந்து செவ்வாய் பகவானும் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இணைவதால் தங்களுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்திலும் சனி பகவான் இருக்கிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, நல்லா பார்த்துக்கிடுங்க. ராசியிலேயே கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் இருக்க போகிறார். அவர் 4, 7, 8ஆம் இடத்தை பார்ப்பதென்றால் அவர் சனியையும் 8ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்ப அந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தவறி விழுந்து உங்கள் தலையில் அடிபடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது தொடைக்கு மேல் உள்ள பகுதியில் அடிபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும். உங்களை பயங்காட்டுறதுக்காக சொல்றேன், தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீங்க. இதை சொல்லி நினைவூட்டுவது உங்களுடைய கடமை. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எக்ஸசிவ் டிராவல்ஸ், அளவுக்கு அதிகமான பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமான வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். எங்கும் படிகளில் ஏறும் பொழுது இறங்கும் பொழுதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன், வேறொன்றுமில்லை. அதன் பின்னர் உங்களுக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிட்டுக் கொண்டே இருப்பதால் முயற்சிகள் வெற்றியடையும். பிள்ளைகளால் நன்மை விளையும். வாழ்க்கை துணையால் நன்மை விளையும். எந்த விதமான கவலைகளும் இல்லை. 8ஆம் இடத்தில் அஷ்டம சனி நிகழ்வதாலும் இந்த காலகட்டங்களில் செவ்வாயும் இணைந்திருப்பதாலும் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே அஷ்டம சனி நிகழக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே உங்களுடைய தொழிலில் மாறுதல் வந்திருக்கும், அந்த மாறுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருவதால் 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். நன்றாக நகை நட்டுகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள், திருமண விசேஷங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த காலங்களில் அக்டோபர் 8ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் சுப செலவுகள் செய்வதற்குரிய நேரம். மற்ற நேரங்களில் எல்லாம் உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். வாழ்க்கை துணை மேன்மை அடையும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அளவுக்கு அதிகமான பிரயாணங்களை தவிர்க்கவும், படிகளில் ஏறும் பொழுது இறங்கும் பொழுது கவனமாக இருக்கவும். ஏனென்றால் அந்த சமயத்தில் சிறிதாக அடிபடுவதற்குரிய வாய்ப்புகள் தென்படிக்காரங்களுக்கு. இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு
ராசியை பார்த்து கொண்டு உடல் பொலிவையும் உள்ளப்பொலிவையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் உடல் பொலிவையும் உள்ளப்பொலிவையும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். 10ஆம் இடம் அவருக்கு சற்று உகந்த இடமில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதுதான் ஈசனார் இறந்துண்டார் என்று சில பாடல்கள்ல சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்துக்கு உள்ள அந்த பாடலை பொருத்தி பார்த்தால் என்னன்னா, சாப்பிடுவதற்குரிய நேரம் இல்லாமல் நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பணிச்சுமை கூடும். 10ஆம் இடத்தில் உள்ள குருவினால் உங்களுடைய பணிச்சுமை கூடும். சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். இதுதான் விஷயம். 10ஆம் இடத்துக்கு வேற என்ன செய்ய போகுது? அளவுக்கு அதிகமா உழைக்க போறீங்க. சாப்பிடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு உழைப்பீங்க. அதை நீங்க கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அதே குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கூடும். உங்களுடைய சொல் வளம் கூடும், செல்வ வளம் கூடும். 4ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. ஆரம்ப காலத்தில் துன்பம் இருப்பது போல் தோன்றினாலும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு பங்கம் இருக்காது. தாயாரினுடைய உடல் நலம் மேம்பாடு அடையும். வாகனங்களை புதுப்பித்து மகிழ்வீர்கள். அல்லது புதிதாக வாங்கி மகிழ்வீர்கள். வீடுகளை புதுப்பித்து மகிழ்வீர்கள் அல்லது புதிதாக வீடுகளை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் நோய் நொடிகள் குறையும். உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். நோய் நொடிகள் குறையும். வம்பு வழக்குகள் குறையும். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தகப்பனாருடன் சிறிது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது தாய் தந்தையரை விட்டு வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். உங்கள் ராசியை பார்ப்பதால் எதையும் மெதுவாக செய்யக்கூடிய சூழல் வரும். நீங்கள் இன்னும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், 12ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுக்கு வீண் அலைச்சலையும் திருச்சலையும் செய்து கொண்டிருப்பார். தூக்கத்தை கெடுத்துக் கொண்டிருப்பார். தேவையில்லாத சிந்திக்க வைத்துக் கொண்டிருப்பார். அதே கேது பகவானுடன் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவானும் இருக்கிறார். அந்த செவ்வாய் கேது இணைப்பு ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. அந்த சமயத்தில் இடது கண்ணில் ஏதேனும் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டியது வரலாம். அல்லது இளைய சகோதரர்களுக்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியது வரலாம். அந்த சமயத்தில் அதிகமான செலவுகள் வரும். அல்லது இடது கண்ணில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். மற்றபடி 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் ஒரு 3 மாதம் இருந்துவிட்டு போக போகிறார். அந்த சமயங்களில் உங்களுடைய லாபங்கள் அதிகமாக இருக்கும். வந்து கொண்டிருக்கக்கூடிய லாபங்கள் அதிகமாகும். நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் லாபங்கள் அதிகமாகும். தொழில் செய்யாதவர்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனைவி வெளிகளுக்கு நன்மையாக இருக்கும். மனைவி வெளி நன்மைகள் அதிகமாக வரும். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும். சுருக்கமாக சொல்லுவது என்னவென்றால், 10ஆம் இடத்து குருவின் காரணமாக உங்களுடைய பணிச்சுமை கூடி சாப்பிடக்கூட நேரமில்லாத அளவிற்கு உழைத்து கொண்டு இருப்பீர்கள். உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாம் கூடும். உங்களுடைய தாயாருடைய உடல் நலம் மேம்படும். வீடு வாகனங்களை புதுப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய நோய் நொடிகள் குறையும். கடன் தொல்லைகள் குறையும். வம்பு வழக்குகள் குறையும். 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரியவராக இருப்பதால் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய புகழ் ஓங்குவதற்குரிய காலமாக கூட இருக்கிறது. தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். அல்லது தந்தையை விட்டு வெளியூரில் சென்று வேலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் வரலாம். ராசியை சனி பகவான் பார்ப்பதால் எதையும் மெதுவாக செய்து கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் சோம்பலாக இருப்பீர்கள். 12ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்களுடைய தூக்கத்திற்கு பங்கம் விளைவித்துக் கொண்டிருப்பார். எதையேனும் சிந்தித்துக் கொண்டு தூங்காமல் விழித்துக் கொண்டு இருப்பீர்கள். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கேதுவும் அந்த கேதுவுடன் செவ்வாயும் இணைவதால் உங்களுக்கு இடது கண்ணில் சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். அல்லது இளைய சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய விஷயங்கள் நடக்கலாம். துளாராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? அதாவது ரொம்ப யோகக்காரங்க இந்த காலகட்டத்துல யாருன்னா துளாராசிக்காரங்களுக்கு தான். பாருங்களேன், குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போறார். 9ஆம் இடம் குரு பகவானுக்கு மிக உன்னதமான இடம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஆகா, உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே கைகூடும். நீங்க எதிரிகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்க சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய எதிரிகள் எல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறார். பாருங்க, அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் மிகவும் அழகாக உடல் பொலிவுடனும் உள்ள பொலிவுடனும் இருப்பீர்கள். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய புத்தி புதுமையாக சிந்தித்து அதை வெற்றியடைய வைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகுவும் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல உள்ள ராகுவை நம்ம குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் புதுமையாக சிந்தித்து அதில் வெற்றி அடைவீர்கள். புதுமையாக சிந்தித்து அதில் வெற்றி அடைவீர்கள். உங்கள் பிள்ளைகள் புதுமையாக சிந்தித்து வெற்றி அடைவார்கள். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வரும். பிள்ளைகளால் நன்மை வரும். 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அவரால் நன்மை கிடைக்கும். 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் அதுல நன்மை கிடைக்கும். அது கேது பகவான் தான் நன்மைக்கு சொல்லவா வேண்டும். அந்த கேது பகவானோட செவ்வாயும் சில காலம் சேரப்போகிறார். ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும். அப்ப லாபம் இன்னமும் கூடும். பூமி சம்பந்தமான லாபம், பூமி சம்பந்தமான லாபம், மனைவி வழி லாபம் அத்தனையுமே கிடைக்க போகிறது. அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாசம் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு 3 மாசம் இருந்துட்டு போக போறாரு. அப்போ உங்களுக்கு தொழில சில மாறுபாடுகள் ஏற்படும். உத்தியோகத்துல சில மாற்றங்கள் வரலாம். அந்த 3 மாசம் உங்க அலுவலகத்துல உங்களுக்கு வேற இலாக்கா கொடுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஃபீல்டை விட்டுட்டு வேற ஃபீல்டுக்கு கொடுக்கலாம். ஆக எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது. கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், யூ ஷுட் அவாய்ட் எக்ஸசிவ் டிராவல். ஏனென்றால் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்வையிடுகிறார். 12ஆம் இடம் அலைச்சல் திரிச்சல் இதை கொடுக்கக்கூடியது. 8ஆம் இடம் திடீர் என்று அலைய வைக்கக்கூடியது. திடீர் என்று விபத்துக்களை ஏற்படக்கூடியது. ஆக நீங்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் உலகம் உங்கள் கையில். அந்த விஷயம் என்ன? நீங்கள் அளவுக்கு அதிகமாக பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அளவுக்கு அதிகமாக பிரயாணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த 2 தான் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். மற்றபடி நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன? எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உடல் பொலிவும் உள்ள பொலிவும் வரும். முயற்சிகள் வெற்றியடையும். பிள்ளைகள் புதுமையாக சிந்தித்து வெற்றி நடை போடுவார்கள். பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளால் நன்மை. உங்களுடைய எதிரிகள் எல்லாம் கட்டுக்கோப்புக்குள் இருப்பார்கள். அனைத்துமே நன்மை. நீங்கள் லாபமும் அதிகமாக இருக்கும். ஏனால் 11ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கப் போகிறார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். அளவுக்கு அதிகமான பிரயாணத்தையும் அளவுக்கு அதிகமான செலவுகளையும் தவிர்க்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஏன்னா 8ஆம் இடத்து குரு. ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. 8ஆம் இடத்தில் குரு வரும்பொழுதுதான் வாலி பட்டம் இழந்தான். வாலி பட்டத்தை ஏன் இழந்தான்? அவன் அடுத்தவன் மனைவியை அபகரித்ததுனால இழந்தான். சரியா? ஏன்னா 2ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துல போறான். அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு பிள்ளைகளினால் சிறிது மனச்சஞ்சலங்களும் வருத்தங்களும் போய்கொண்டு இருக்கும். 8ஆம் இடத்துல உள்ள குரு பகவானால். மற்றொன்று, அவன் பொருளாதார கிரகமாக இருப்பதால் தேவையற்ற இனங்களில் முதலீடு செய்யக்கூடாது. பணவரவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துக்குரியவன் 8ஆம் இடத்துக்கு போறான். 2ஆம் இடத்தை சனி பகவானும் பார்வையிடுகிறார். குரு பகவானும் பார்த்தாலும் அவன் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பார்ப்பதால தனவரவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். 2ஆம் இடத்துக்குரிய 8ஆம் இடத்துக்கு மறைவுதான் குடும்பத்தில் சிறிது சலசலப்புகள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அவன் 5ஆம் இடத்துக்குரியவனாகவும் இருப்பதால் பிள்ளைகளை எண்ணிக்கொண்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். பிள்ளைகள் திடீரென்று தாய் தகப்பனை விட்டு வெளியூரில் சென்று வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதனாலேயும் மனச்சஞ்சலங்கள் வரலாம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுப செலவுகள் அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
அவர் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால சுப செலவுகளையும் செய்யணும். வருமானம் பொறுத்து அவன் கொடுப்பாரு. ஏன்னா சனி பகவானும் பார்ப்பதால் பொருளாதார கிரகம் மறைவதால் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஒரு அளவோட வந்து கொடுப்பார். செலவு ஆனால் அதிகமாக சுபவரிய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், அக்டோபர் 8ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் அவர் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு அற்புதமான காலகட்டம், அந்த 3 மாத காலகட்டம். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். நீங்க போடக்கூடிய திட்டங்கள்லாம் நிறைவேறும். அந்த 3 மாசத்துல புதுசா என்ன செய்யணுமோ அப்ப செஞ்சுக்கிடலாம். இப்போ ஏற்கனவே நீங்க வீடு மாற்றம், வாகன மாற்றம், வீட்டு செலவு, வாகன செலவு எல்லாமே செஞ்சிருப்பீங்க. வீடு சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பீங்க. வாகன சம்பந்தமான புதிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு தொழில் மாற்றம் நிகழ்ந்திருக்கும். சரியா? அதே சமயத்துல 10ஆம் இடத்தில் உள்ள அந்த கேது பகவானுடன் செவ்வாய் வந்து ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் சேரப்போகிறார். அந்த காலகட்டங்கள்ல நீங்க 10ஆம் இடம் என்பது உங்களுடைய முழங்காலுக்கு கீழுள்ள பகுதி, முழங்கால் பகுதிகளில் ஏதேனும் அடிபடுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த சமயத்துல வேலை பார்க்கும் இடங்களில் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் கேது இருக்க போகிறது. அதனால ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் பணிபுரியும் இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுற்றியுள்ளவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். பணிபுரியும் இடங்களில் வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. வம்பு வழக்குகள் ஏற்படுவதனால உங்களுக்கு ஒரு டிஸ்லொகேஷன் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் கூட வரலாம். சுற்றியுள்ளவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆக சுருக்கமாக நீங்க சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அமைதி காக்க வேண்டும். பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிந்து வெளியூரில் பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் வரும். பிள்ளைகளினால் நீங்கள் கவலைப்பட நேரிடலாம். தனவரவு சுமாராகத்தான் இருக்கிறது. செலவுகள் சுப செலவுகள் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் சண்டை சச்சரவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய முழங்கால் பகுதியில் அடிபடாமல் இருப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் எங்கும் மெதுவாக சென்று மெதுவாக போய் வருவதற்கு பழக வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் விருச்சிக ராசிக்குரிய பலனாக, குருப்பெயர்ச்சிக்குரிய பலனாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு குருப்பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு போறார். 7ஆம் இடம் அற்புதமான இடம்தான் குரு பகவானுக்கு. ஸ்தானத்தை பொறுத்து அற்புதமான பலன். உங்களுடைய புகழ் ஓங்கும். திருமண நிகழ்வுகள் கைகூடும். பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, கல்யாணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை செய்யறது அனைத்தையுமே நன்றாக செய்யலாம். கணவனால் மனைவிக்கு நன்மை, மனைவியால் கணவனுக்கு நன்மைகள்லாம் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலம் நல்லது வரப்போகிறது. உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் லாபம் நன்றாக இருக்கிறது. உங்கள் ராசியவே பார்ப்பதால் நீங்கள் உடல் பொலிவுடனும் உள்ளல் பொலிவுடனும் அழகாக விளங்குவீர்கள். உங்களுடைய முயற்சிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும். 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் உங்களுக்கு வீடு மாற்றம், வாகன மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே சனி பகவான் வந்து 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் வம்பு வழக்குகளில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். வீடு மாற்றம், வாகன மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்பட்டிருந்தால் நல்லது. அல்லது குறித்த காலத்திற்குள்ள, இப்படி குறிப்பிட்ட சில தினங்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள ஏற்படும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் தந்தையாருடன் சண்டை சச்சரவுகள் வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே கேது பகவானுடன் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயும் சேரப்போகிறார். அந்த செவ்வாயும் கேதுவுமே சேர்ந்து 9ஆம் இடத்துல இருப்பதால் தந்தையுடன் நீங்க சண்டை போட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். உங்களுடைய தொடைப்பகுதியில் சிறிது கட்டிகள் வந்து அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார கிரகமான வியாழன் வந்து கடகராசியில இருக்க போகிறாரு. வியாழன் மறைகிறதுனால பொருளாதார விஷயங்கள்ல இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் கவனமா இருக்கணும். அந்த 3 மாசங்கள்ல நீங்க புதிய முதலீடு எதையுமே செய்யக்கூடாது. சரியா? இதான் வந்து உங்களுடைய தனுசு ராசிக்குரிய பலனாக இருக்கிறது. சுருக்கமாக நினைவுபடுத்துவது என்னவென்றால், உங்களுடைய வெளிவட்டார செல்வாக்கு ஓங்கும். கணவன் அல்லது மனைவியினுடைய புகழ் ஓங்கும். கணவன் மனைவி சிறப்படைவார்கள். லாபம் நன்றாக இருக்கிறது.
உடல் பொலிவுடன் உள்ள பொலிவுடன் விளங்குவீர்கள். உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். 4ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் வீடு மாற்றம், வாகன மாற்றம், தொழில் மாற்றம், அது 10ஆம் இடத்தை பார்க்குது சனி பகவான். தொழில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும், அல்லது தந்தையாரை விட்டு வெளியூரில் சென்று வேலை பார்ப்பதற்குரிய காலகட்டம் வரும். அந்த கேது பகவானுடன் சில காலம் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இணைவதால் உங்களுடைய தொடைப்பகுதியில் சிறிது கட்டி அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் வரலாம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருங்கள். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் பொருளாதார கிரகமான குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைவதால் அந்த 3 மாதம் புதிய முதலீடுகள் எதுவும் செய்யாமல் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இதான தனுசு ராசிக்காரர்களுடைய குரு பயிற்சி பலனாக இருக்கிறது. மகர ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். 6ஆம் இடம் ஸ்தானத்தை பொறுத்த அளவில் குரு பகவானுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை. குரு பகவான் 6ஆம் இடத்தில் வரும்பொழுதுதான் சத்திய மாமுனி காலில் இரு தலை பூண்டதும்னு அந்த பாட்டு சொல்லுது. சத்திய மாமுனி விலங்கிடப்பட்டார்னு சொல்லுது. ஆனால் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டத்துக்கு அந்த பாடலை பொருத்தி பார்த்தால் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். கூட வேலை பார்க்கவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். பிறரை நம்பி எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. நீங்களே உங்களுடைய புத்தியை, சிந்தனையை உபயோகித்து இது நல்லதா கெட்டதா என்பதை பார்த்து முடிவெடுத்து எதிலும் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திட வேண்டும், எந்த தாக்கீதிலும் கையெழுத்திட வேண்டும். இதை முக்கியமா கவனிச்சுக்கிடணும். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நீங்களாவே போய் ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்றோம். அதுக்கு பிறகு அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பதால விரும்பத்தக்க தொழில் மாற்றம் வந்துதான் தீர வேண்டி இருக்குது. விரும்பத்தக்க தொழில் மாற்றம் ஏற்படும். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவானை பார்ப்பதால் புதிய இனங்களில் எல்லாம் வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். விரும்பத்தக்க மாற்றம் வரும், சுப செலவுகள் வரும், புதிய இனங்களில் எல்லாம் வருமானம் வரும். சரி, அந்த சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் அல்லது பிள்ளைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சனி பகவான் 9ஆம் இடத்தையும் பார்ப்பதால் தாய் தந்தையரை விட்டு வெளியூரில் சென்று பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம், அல்லது தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். இது அந்த சனி பகவானுடைய ஸ்தானத்தை பொறுத்த பலன். சனி பகவான் விரயஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆனா குருவும் பார்ப்பதால சுப செலவுகளாக மாற்றி விடுவார். இன்னொரு சிக்னிபிகண்ட் ஆஸ்பெக்ட் நீங்க கவனிக்கப்பட வேண்டியது என்றால் கேது பகவான் ஒரு இருப்பிடம். அவர் 8ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். 8ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் விஷக்கடி தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அந்த கேது பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து கொண்டு இருக்கிறார். ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும். அந்த 8ஆம் இடத்தில் உள்ள கேது செவ்வாய் சேர்க்கையினாலே நீங்கள் சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியதோ அல்லது சிறு காயப்பட வேண்டிய சூழ்நிலைகளோ, உங்களுக்கு துடைக்கு மேல் உள்ள பகுதியில் அடிபட வேண்டிய பகுதிகளோ, குறிப்பாக முதுகு பகுதியில் அடிபட வேண்டிய சூழ்நிலையோ இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். யாரையும் இது அச்சுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. இந்த கிரக நிகழ்வு வந்துச்சுன்னா இந்த பலன்கள் எதிர்பார்க்கணுங்கிற சொல்லணும். நீங்க முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நாங்க கவனமா இருந்திருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். அதனால பிரயாணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உணவு விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விஷக்கடி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 8இல் உள்ள கேது அந்த நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். செவ்வாய் பகவானும் ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதிக்கு அவருடன் சேர்ந்து கொண்டு இருக்க போகிறார். அதனால கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு 3 மாத காலம் இடையில் பொற்காலமாக இருக்கிறது. அக்டோபர் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஒரு 3 மாசம் நேரடியா 7ஆம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்க்க போறாரு. அப்போ உங்களுடைய புகழ் இன்னமும் கூடும். கணவன் அல்லது மனைவியினுடைய செல்வாக்கு கூடும். கணவனால் மனைவிக்கு நன்மை, மனைவியால் கணவனுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் பொலிவும் உள்ள பொலிவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. லாபம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சிகள் வெல்ல வாய்ப்பு இருக்கிறது. எந்த காலம்? அக்டோபர் 8ஆம் தேதி டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. நீங்க எப்பமாவது நல்ல விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மற்ற காலங்களில் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாகத்தான் இருந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு
சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த குரு பயிற்சியின் காரணமாக விரும்பத்தக்க இடமாற்றம் வந்து வேலையில் இடமாற்றம் வரப்போகிறது, பணியிட மாற்றம் அல்லது சுப உலக செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. புதிய இடங்களில் எல்லாம் வருமானங்கள் வருகின்றன. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சிறு தொந்தரவுகள் அல்லது பிள்ளைகளால் சிறு தொந்தரவுகள் ஏற்படலாம். தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தையாரை விட்டு பிரிந்து வெளியிடத்தில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். 8ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் சிறு சிறு விபத்துக்கள் தொந்தரவுகள் ஏற்படலாம். கேது பகவானும் செவ்வாய் பகவானும் ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து கொள்வதால் அந்த சமயங்களில் உடல் நலனில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு பொற்காலம் 3 மாத காலத்திற்கு இருக்கிறது. அந்த காலகட்டங்கள் நீங்கள் திருமண நிகழ்வுகளை எல்லாம் அப்பொழுது வைத்துக் கொள்ளலாம், செய்யலாம். வெளிவட்டாரங்கள் உங்களுடைய புகழ் வந்து ஓங்க போகிறது. அந்த காலகட்டங்களில் லாபம் அதிகமாக இருக்க போகிறது. முயற்சிகள் எல்லாம் வெல்ல போகின்றன. இதுதான் தனுசு ராசிக்குரிய பலனாக இருக்கிறது. 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறாரே என்று அஞ்ச தேவையில்லை. அலுவலக விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பக்கூடாது. உங்களுடைய சுய முயற்சியிலேயே அனைத்து காரியங்களும் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மகர ராசிக்காரர்களுக்குரிய பலனாக இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க? கும்பராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 5ஆம் இடம்ங்கிறது வந்து அற்புதமான இடம் குரு பகவானுக்கு. அவர் உங்கள் ராசியவே வேற பார்க்க போறாரு. அப்போ உடல் பொலிவும் உள்ள பொலிவும் அழகாக இருக்கும். உடல்நிலை மேம்பாடு அடையும், மனநிலை மேம்பாடு அடையும். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். கும்பராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்கள் தந்தையினுடைய உடல் நலம் சிறப்படையும். தந்தையால் மேம்பாடு அடைவீர்கள். லாபம் அதிகமாக இருக்கிறது. சரி, 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் வார்த்தை பிரயோகங்களினால் சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் புதிய முதலீடுகளை தவிர்க்கும் வண்ணமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகள் எதையுமே செய்யக்கூடாது. இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் தான் உங்களுடைய உடல் நலனை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உடல் நலனை பாதிக்கக்கூடிய வகையில் மிகவும் காலதாமதமாக உணவு அருந்தக்கூடாது. ஏனால் 4ஆம் இடம் உணவு அருந்துவதற்குரிய இடம். அந்த இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் நீங்களே தயாரித்த உணவுகளை கூட காலந்தாழ்த்தி தான் சாப்பிட வேண்டிய மனநிலையை உங்களுக்கு தோற்றுவிக்கும். அதை தவிர்க்க வேண்டும். அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறு சிறு மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை தவிர்க்கும் விதமாக உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய இறைநாமங்களை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். படிகளில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் பிரயாணம் செய்யும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சுற்றியுள்ளவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது. அந்த கேது பகவானுடன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கொள்ள போகிறார். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும். அப்பொழுது நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து சண்டை சச்சரவில் போய் முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டங்களில் பொறுமை காக்க வேண்டும். 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானமாகவும் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இந்த கேது பகவானால் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே பொறுமையை கடைபிடித்துக் கொண்டிருந்தால் தான் இந்த காலகட்டத்தை தள்ளி கொண்டு போக முடியும். ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் மிகவும் பொறுமையை கடைபிடித்து எந்த விதமான வாக்குவாதங்களும் முற்றிவிடாமல் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கும்பராசிக்காரர்களுடைய பலனாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதால் தொழில் விஷயங்களில் நன்றாக இருக்கிறது. புரமோஷன் கூட ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. பதவி உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. பிள்ளைகளினுடைய நலம் நன்றாக இருக்கும். பிள்ளைகளால் சிறப்படைவீர்கள். பிள்ளைகளுக்கு சிறப்பு வந்து சேரும். அதில் கவலை இல்லை. 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களால் ஈடேறும். தந்தை மூலம் நன்மைகள் கிடைக்கும். எண்ணங்கள் ஈடேறும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கேதுவினுடைய ஸ்தான பலனை பொறுத்து சுற்றியுள்ளவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சண்டை வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சத்துள்ள வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய இனங்களில் முதலீடு செய்யக்கூடாது என்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த தொகுப்பாக கும்பராசிக்குரிய இந்த 3 கிரகங்களினுடைய பலன்களினுடைய தொகுப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் பதவி உயர்வுக்கு ஏற்ற காலம், அற்புதமான காலம் என்பதை சொல்லி கும்பராசிக்கான குரு பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறார். ராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்?
மீன ராசிக்கு குரு பகவான் வந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல போகும்போதுதான் தர்மபுத்திரர் வனவாசம் போனாரு அப்படின்னு நினைச்சு பயப்படக்கூடாது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, படிப்பதற்காகவோ தொழில் செய்வதற்காகவோ நீங்கள் வெளியூர் போக போறீங்க, அதான் விஷயம். 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது மீனராசிக்காரங்க கல்வியின் நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ, பெண்களாக இருந்தால் திருமணம் முடிந்து தொலைதூரத்தில் உள்ள கணவன் வீட்டுக்கோ செல்ல வேண்டி வரும். இதாங்க விஷயம். அதுக்காக பயப்பட வேண்டியது இல்லையா? அவரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தை பார்ப்பதால் மனச்சஞ்சலங்கள் எல்லாம் குறைந்துவிடும். 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் விரும்பத்தக்க மாற்றங்கள் எதையும் கொண்டு வந்து கொடுப்பாரு. தொழில் மாற்றம் வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கனவே 4ஆம் இடத்துக்கு குரு போதால் வீடு மாற்றம் வாகன மாற்றங்களை செய்வாரு. அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய செலவுகள் எல்லாம் நல்ல செலவுகளாக மாறிவிடும். இது வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து விரைய செலவுகளா ஏற்படுத்தி கொண்டிருந்தாரு. அவர் இப்ப போய் ராசிக்கு வந்துட்டாரு. அந்த 12ஆம் இடத்துல ராகு பகவான் வந்துட்டாரு. ராகு பகவான் வந்தாலும் இந்த மாதிரியான செலவுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருப்பார் இந்த ஒரு மாசமா. ஆனா மே மாசம் 11ஆம் தேதி எப்ப குரு பகவான் பார்க்கிறாரோ அந்த சமயத்திலேயே செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறிவிடுகிறது. அதுக்கு பிறகு கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய எதிரிகளை எல்லாம் மட்டம் தட்டி வைக்கிறாரு. எதிரிகளை எல்லாம் மட்டம் தட்டி உங்களை ஒரு தூக்கி விடுறாரு கேது பகவான். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்களுக்கு இன்னொரு பொன்னான வாய்ப்பு. அந்த ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 29ஆம் தேதி வரைக்கும் கேது பகவானுடன் செவ்வாய் சேர்ந்து கொள்கிறார். அதனால 6ஆம் இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால எதிரிகள் பூரா கம்ப்ளீட்டா கீழே போயிடுவாங்க, நீங்க மேல வந்துடுவீங்க. அது ஒரு முக்கியமான காலகட்டம். அதே மாதிரி அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் ஒரு 3 மாத காலம் குரு பகவான் வந்து கடக ராசியில இருக்க போறாரு. 5ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 5 மாத காலத்துல உங்களுடைய எண்ணங்கள் பூராமே ஈடேறும். நீங்க நினைத்தது பூராமே நடக்கும். உங்களுடைய பிள்ளைகளினுடைய நல்வாழ்வு செழிக்கும். பிள்ளைகளால் நன்மை அல்லது பிள்ளைகளுக்கு நன்மை விளையும். அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல்பிணி உள்ளப்பிணி எல்லாமே நீங்கிவிடும். அந்த அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்ல அப்போ உங்களுடைய தந்தையாரனுடைய உடல்நலம் மேம்பாடு அடையும். தந்தையாரனுடைய செல்வம் செல்வாக்கு புகழ் எல்லாம் ஓங்கும். லாபம் அதிகரிக்கும். அதனால மீனராசிக்காரங்க இந்த அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியிலேயே உள்ள சனி பகவானால் உங்களுக்கு ஒரு மந்தமான மனநிலையை தோற்றுவிப்பார். அவன் வேறே மந்தன் அல்லவா? அதனால மந்தமான மனநிலையை தோற்றுவிப்பார். சோம்பேறித்தனமாக இயங்க வைப்பார். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகளுக்கு சிறு தடைகளை போட்டுக்கொண்டுதான் இருப்பாரு. ஆனா அக்டோபர் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் குரு பகவானுடைய கடாட்சத்தினால அந்த முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய திருமண நிகழ்வுகளும் கைகூடிவிடும். இப்ப திருமணத்துக்கு முயற்சி கொண்டே இருங்க. அக்டோபர் 8ல இருந்து டிசம்பர் 21க்குள்ள திருமணம் எளிதில் நடந்தேறும், ஈஸியாக நடந்தேறும், வளமாகவும் சுபமாகவும் நடந்தேறும். சனி பகவானும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால நண்பர்களிடம் சுற்று வட்டாரத்தினரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுற்றியுள்ளவங்களால ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, சாட்சி கையெழுத்து போடுவது இதெல்லாம் இருக்கக்கூடாது. தொழில் மாற்றங்கள் வந்துச்சுன்னா விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இதான் சனி பகவான் இருப்பிடத்தை பொறுத்தது. கேது பகவான் 6ஆம் இடத்துல இருந்து கொண்டு எதிரிகளை மட்டம் தட்டி வைக்கிறார். அதனுடன் செவ்வாய் பகவானும் சேர்ந்து கொள்ள போகிறார். அதனால் எதிரிகள் முற்றிலுமாக பலமிழந்து விடுவார்கள். ஆனால் அந்த கேது செவ்வாய் அந்த சேர்க்கையில அடிவயிற்று பகுதியில இடுப்புக்கும் கீழே சிறிது காயங்கள் படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். மீனராசிக்காரங்களுடைய பலன்களை சுருக்கமாக சொல்ல வேண்டியது என்னால், நீங்கள் வீடு மாற்றம் வாகன மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், தொழில் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவைகள் நல்ல மாற்றங்களாகத்தான் இருக்கலாம். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் கட்டுப்பட்டு கொண்டிருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு தொல்லை இல்லை. செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக மாறப்போகின்றன. தந்தையாரால் நன்மை விளைய போகிறது. ஆக எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். இத்துடன் இந்த குருப்பெயர்ச்சி பலன்கள் பகுதி நிறைவடைகிறது. மற்றும் ஒரு ஜோதிட பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.